தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள அமலாக்கத்துறை அலுவலகத்தில் KN நேருவின் சகோதரர் ரவிச்சந்திரனிடம் தற்போது அமலாக்கத்துறை அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள அமலாக்கத்துறை அலுவலகத்தில் அமைச்சர் KN நேருவின் சகோதரரிடம் அமலாக்கத்துறை அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் கோகுல். கோகுல், விவரங்களை பதிவு செய்யலாம். எதற்காக இந்த விசாரணை? அமலாக்கத்துறை அலுவலகத்துல தற்போது அமைச்சர் KN நேருடைய சகோதரர் ரவிச்சந்திரனை அழைத்து வந்து அமலாக்கத்துறை அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். நேற்று முதல் அமைச்சர் KN நேருடைய சகோதரர் மற்றும் நேருடைய மகன் அருண் நேரு, மற்றொரு சகோதரர் உள்ளிட்ட அவருக்கு சொந்தமான இடங்கள், அவருக்கு தொடர்புடைய இடங்கள், அலுவலகங்கள்ல காலை முதல் அமலாக்கத்துறை சோதனை நடத்தினார்கள். இந்த சோதனை தொடரும் நிலையில தற்பொழுது ஆரியபுரத்தில் இருக்கக்கூடிய ரவிச்சந்திரனுடைய வீட்டிலிருந்து அமலாக்கத்துறை அதிகாரிகள் அவரை காரிலிருந்து அழைத்து வந்திருக்கார்கள். அங்கிருந்து நுங்கம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய அமலாக்கத்துறை அலுவலகத்திற்கு அழைத்து வந்து விசாரணை மேற்கொண்டு வர்றாங்க. 2 நாட்களாக நடைபெற்ற சோதனையில சில ஆவணங்களும் எடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த ஆவணத்தின் அடிப்படையில சில கேள்விகளை கேட்கிறார்கள். ரவிச்சந்திரன் தான் அந்த TVH கட்டுமான நிறுவனத்துடைய உரிமையாளராக இருந்து வருகிறார். அவருடைய அலுவலகத்தில் எல்லாம் தொடர்ந்து இந்த சோதனை நடத்தப்பட்ட நிலையில கைப்பற்றப்பட்ட ஆவணங்கள், ஏற்கனவே இருக்கக்கூடிய குற்றச்சாட்டு மற்றும் சட்டவிரோத பணப்பரிமாற்றம் உள்ளிட்ட பல்வேறு கேள்விகளை இந்த விசாரணையின் போது ரவிச்சந்திரன் கேட்பார்கள் என்று தெரிய வருகிறது. இந்த விசாரணைக்கு பின்னர் தான் அமலாக்கத்துறை அதிகாரியுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவாக இருக்க போகிறது என்பது தெரிய வரும். கோகுல், மிக குறிப்பா அமைச்சர் KN நேரு, அவருடைய மகன் அருண் மற்றும் அவருடைய சகோதரர் அவர்களுடைய தொடர்புடைய பல்வேறு இடங்கள், கட்டுமான நிறுவனங்கள் உள்ளிட்ட இடங்கள்ல சோதனை நடத்தப்பட்டது. அது தொடர்பாக கைப்பற்றப்பட்ட விஷயங்களின் அடிப்படையில் இந்த விசாரணை நடைபெறுகிறதா? இந்த விசாரணையில் அவர் மீதான சட்ட நடவடிக்கைகளுக்கான வாய்ப்பு இருக்கிறதா? நிச்சயமாக. ஏற்கனவே அமலாக்கத்துறை அதிகாரிகள் 2 நாட்களாக இந்த சோதனையை மேற்கொண்டு வருகிறார்கள். சென்னை, திருச்சி, கோவை உள்ளிட்ட இடங்கள்ல இந்த சோதனையானது நடத்தப்பட்டு வருகிறது. TVH என்ற ஒரு பெரிய கட்டுமான நிறுவனத்தை ரவிச்சந்திரன் நடத்தி வருகிறார். அந்த அலுவலகம் ஆரியபுரத்தில் இருக்கிறது. அந்த அலுவலகத்திலையும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தியிருக்கார்கள். சென்னை மட்டுமில்லாமல் தமிழகத்துல பல முக்கிய இடங்கள்ல பெரிய அளவிலான கட்டுமான தொழில் செய்யக்கூடிய நிறுவனம் TVH நிறுவனம். இந்த TVH நிறுவனம் பல ஆண்டுகளாக செயல்பட்டு வரக்கூடிய இந்த நிறுவனத்தில் நடைபெற்றிருக்கக்கூடிய பரிமாற்றம் என்பது சட்டவிரோத பண பரிமாற்றம் நடந்திருக்கலாம் என்றும் ஏற்கனவே வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தி அளித்திருக்கக்கூடிய தகவலின் அடிப்படையில் தான் இந்த சோதனையில் அமலாக்கத்துறை ஈடுபட்டு வருவதாக கூறப்படுகிறது. இந்த அலுவலகங்களில் கைப்பற்றப்பட்ட ஆவணங்கள் மற்றும் இந்த நிறுவனங்களுக்கு இடையே நடைபெற்றிருக்கக்கூடிய இந்த பணப்பரிமாற்றம் உள்ளிட்ட பல்வேறு கேள்விகளை ரவிச்சந்திரனும் கேட்க அமலாக்கத்துறை அதிகாரிகள் முடிவு செய்திருக்கிறார்கள். ஏற்கனவே KN நேரு தரப்பிலிருந்து திமுக வழக்கறிஞர் ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருந்தார். அரசியல் பழிவாங்குவதற்காக இது போன்ற அமலாக்கத்துறை சோதனையானது நடத்தப்படுவதாக குற்றச்சாட்டு முன்வைத்திருக்கக்கூடிய நிலையில தற்பொழுது ரவிச்சந்திரனை விசாரணைக்காக அமலாக்கத்துறை அதிகாரிகள் அழைத்திருப்பது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து இந்த சோதனைக்கு பின்னர் அடுத்த கட்ட நடவடிக்கையாக கைது நடவடிக்கை உள்ளிட்ட ஏதாவது நடவடிக்கை இருக்குமா என்பது இதுவரை அமலாக்கத்துறை அதிகாரிகள் தெரிவிக்கப்படாத நிலையில இந்த விசாரணைக்கு பின்னர் தான் இது குறித்த விவரங்கள் தெரிய வரும். விவரங்களுக்கு நன்றி கோகுல்.